ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம். 2 பெரிய மாங்காய் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேங்க, பெப்பரு, கார்லிக்கு, வெந்தய பொடிங்க, இது பெருங்காய பொடி, சில்லி பவுடர். இந்த டிஷ்ஷுக்கு ஹைலைட் பண்ணுறதே இந்த கார்லிக்கும் இந்த வெந்தய பொடியும் தாங்க. கடுகு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே இந்த 2 கடுகு போட்டுட்டு 2 ஸ்பூன் போட்டுட்டு மற்ற எல்லா பொருளும் அதிலே போட்டுற போகிறோம். மாங்காய் இந்த மாதிரி நீளமாக துருவிக்கோங்க. கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சுட்டு போட்டுக்கோங்க, அப்போ சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் விட்டுக்கோங்க, கடுகு போடுங்க, மற்ற கார்லிக்கு, பெப்பரு, சால்ட்டு எல்லாமே அதில் போட்டுக்கோங்க. வெந்தயப்பொடி, பெருங்காயத்துலேருந்து இது ஆல் இன் ஒன்னுங்க. பிரியாணிலேருந்து, தக்காளி சாதத்துலேருந்து, ஒயிட் ரைஸில், சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்லாம். இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் இதே போட்டு கலக்கிக்கிட்டே இருங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அது எண்ணெய் தனியாக வந்துச்சுன்னா டிஷ் ரெடின்னு அர்த்தங்க. கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. பார்க்கும் போது சாப்பிடணும்னு தோணுதில்லை. பொட்டுக்கடலை சட்னி இட்லியோடு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க உங்களுக்கே தெரியாது. தோசையில் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்லாம். தேங்க்யூ.